strlen. So it is used to count and return the number of characters in the string. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இன்புட் ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி அதை நமக்கு அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரா தான் இருக்கும். ஸோ அது இண்டீஜர் நம்பரா இருக்கும். அப்போ அந்த அவுட்புட்டை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அந்த வேரியபிளோட டைப் வந்து இண்டீஜரா தான் இருக்கணும். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு strlen parenthesis போட்டு அதுக்குள்ள ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங் தான் ஸ்ட்ரிங் நேம். இந்த ஸ்ட்ரிங் நேம்ல நம்ம இன்புட்டா கொடுக்கும்போது அதுல இருக்கிற கேரக்டர்ஸை ரீட் பண்ணி அந்த கவுண்ட்டை வந்து லென்த்தா நமக்கு ரிட்டர்ன் பண்ணிரும். அத ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் லெஃப்ட் சைடுல சின்டாக்ஸ் போட்டிருக்கேன். ரைட் சைடுல ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஸோ நீங்க இதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் conio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா string.h ஹெடர் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்த உடனே இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லென்த் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு இன்புட் வந்து ஸ்ட்ரிங் வேணும். ஸோ அப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை இப்போ டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்னாலே கேரக்டர் டேட்டா டைப் தான். அப்போ கேர்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் இப்போ நேமை ஸ்ட்ரிங்னே வச்சிருக்கேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள சைஸ் கொடுக்கணும். நான் இப்போ 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஸ்ட்ரிங்ல நம்ம 10 கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலயே நான் இப்போ ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் இன்புட்டா ரீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்ட்ரிங் கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும்போது ஒரு செமிகோலன். இது லென்த் கண்டுபிடிக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு ஒரு இன்டிஜர் வேரியபிள் வேணும். அதனால லென்த் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ அப்போ அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு டேட்டா டைப்ல நான் இன்ட் கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் விட்டு ஒரு நேம் கொடுக்கணும். நான் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ strlen அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ parenthesis பிராக்கெட்குள்ள அந்த ஸ்ட்ரிங்கோட நேமை கொடுக்கணும். நான் இங்கே ஸ்ட்ரிங் தான் வச்சிருக்கேன். அப்போ இது இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரிங்ல காட்ங்கிற வேல்யூ இருக்கு. அந்த இன்புட்டை எடுத்து அதுல எத்தனை கேரக்டர் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காட்ல 3 கேரக்டர்ஸ் இருக்கு. அதை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிரும். ஸோ லென்த்ங்கிறது ஒரு இன்டிஜர் வேரியபிள் தான். அந்த லென்த்ல இப்போ 3ங்கிற வேல்யூ இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். the length of the string is அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அது அப்படியே நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். தென் வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இன்டிஜர்ங்கிறனால %d கொடுத்துட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம் வேரியபிள் வந்து இங்க லென்த் நான் லென்த்ல இருந்து அந்த 3 %d கொடுத்த இடத்துல வந்து நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். பாத்தீங்கன்னா the length of the string is 3 அப்படின்னு டிஸ்ப்ளே ஆயிருக்கு.